இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூறிய கூற்றை வைத்து இன்று இந்த விவாதம் இடம்பெறுகிறது. அவரை பைத்தியம் என்று கூறுகிறார். அந்த உறங்குபவர்கள், இன்னொன்று இந்த உறங்குவோர் போல் நடிப்பவர்கள், இன்னொன்று பைத்தியம் போல் நடிப்பவர்கள். இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்ட சூத்திரதாரியான சஹரான் உட்பட அந்த குழுவினர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடியைச் சேர்ந்தவர்கள். ஆகவே காத்தாங்குடியை அண்மித்த ஒல்லிக்குளத்திலே இந்த பயிற்சி முகாம் ஒன்று இருந்தது. தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சில முஸ்லிம் தலைவர்களும் கைகுலுக்கின்ற போட்டோக்களை பார்க்க முடியும். அதே நேரம் இந்த காயப்பட்டிருக்கின்றவரை ஒல்லிக்குளம் பயிற்சி முகாமில் காயப்பட்ட ரில்வானை வைத்தியசாலையில் பார்வையிடும் நல்லாட்சி அமைச்சர் 2019 ஏப்ரல் 21 உலக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிற்பாடு ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிராக, அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த போது கல்லடி பாலத்தில் வைத்து பாதுகாப்பு பிரிவினால் தாக்கப்பட்டோம். 5 பேர் அதிலே கைது செய்யப்பட்டார். என்னுடைய செயலாளர் உட்பட எங்கள் 5 பேருக்கும் கௌரவ நீதிபதி அவர்கள் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அந்த பயங்கரவாதி உடற்பாகத்தை களியங்காடு இந்து மாநிலத்திலிருந்து அகற்றினார். 300க்கு மேற்பட்டவர்களின் உயிர்களை பலியெடுத்த ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம். அதை தடுக்க தவறிய அரசாங்கம் அதை பாதுகாத்தார்கள், வாக்களித்து பாதுகாத்தார்கள். நாளை மறுதினம் இன்னொரு பைத்தியம் போல் நடிக்கும் இன்னொரு பைத்தியம் வந்து சொன்னால் அந்த பைத்தியத்துக்காக இன்னொரு 3 நாள் விவாதம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவாதத்திலே பேசுவதற்கான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இலங்கையிலே குறிப்பாக 3 மாவட்டங்களில் இடம்பெற்றது. ஒன்று கொழும்பு, அதை அண்டி கம்பா நீர்கொழும்பு போன்ற இடங்களிலும், அடுத்ததாக இடம்பெற்ற இடம் மட்டக்களப்பு, என்னுடைய நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள சியோன் தேவாலயத்திலே இந்த பயங்கரவாத தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்றது. உண்மையிலே இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது 1 மாதம் 2 மாதத்திலே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விடயமல்ல. பல மாதங்கள், வருடங்கள் திட்டமிடப்பட்டு இது நடத்தப்பட்ட ஒரு விடயம். இப்போது இது தொடர்பாக இந்த வருடத்திலே 2வது தடவை இந்த விவாத கோரல் இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லும் பொழுது இந்த விவாத கோரல் இடம்பெறுகிறது. அந்த கருத்துக்களை கூறுபவர்களை ஆதரித்து பேசுவோர் பிரிவினர் இருக்கிறார்கள், எதிர்த்து பேசுவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூறிய கூற்றை வைத்து இன்று இந்த விவாதம் இடம்பெறுகிறது. அவரை பைத்தியம் என்று கூறுகிறார்கள். 2 வளமையை நாம் சொல்லுவோம். ஒன்று அந்த உறங்குபவர்கள், இன்னொன்று இந்த உறங்குவோர் போல் நடிப்பவர்கள், இன்னொன்று பைத்தியம் போல் நடிப்பவர்கள். இங்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த இங்குள்ள சிலர் என்று பலர் என்றே கூறலாம், இந்த நாட்டு மக்களை பைத்தியர்கள் ஆக்குவதற்காக இவர்கள் பைத்தியங்கள் நடிக்கிறார்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், 300க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் பலிக்கடாக்கலாக்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் அந்த காயங்களோடு, அந்த ஆறாத வடுக்களோடு வாழ்கின்றார்கள். கண்ணை இழந்து, கையை இழந்து, காலை இழந்து, உடலிலே, உடற்பாகங்களிலே பல இடங்களிலே அந்த குண்டு தாக்குதலுடைய இந்த துகள்கள் அகற்றப்படாத சூழலிலும் அவதியுற்ற நிலையில் காணப்படுகிறார். இன்னும் இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யார், அதற்கு பின்புலத்திலே மிக முக்கிய சூத்திரதாரிகளாக இருந்தவர்கள் யார் என்றது சரியான முறையில் இனம் காணப்படவில்லை. இது நாட்டினுடைய புலனாய்வுத்துறை உட்பட பாதுகாப்புத்துறை மீது இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுகிறது. நான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு சம்பவம் திடீரென்று ஏற்படவில்லை. உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு ஆரையம்பதி ஒல்லிக்குளத்திலே இந்த குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்பு ஒரு பரிச்சாத்த முயற்சி இடம்பெற்றது. இந்த குண்டு தாக்குதல் தொடர்பான ஒரு பரிச்சாத்த முயற்சி மட்டக்களப்பு ஒல்லிக்குளத்திலே இடம்பெற்றது. ஏனென்றால் இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்ட சூத்திரதாரியான சஹரான் உட்பட அந்த குழுவினர்
மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடியைச் சேர்ந்தவர்கள். ஆகவே காத்தாங்குடியை அண்மித்த ஒல்லிக்குளத்திலே இந்த பயிற்சி முகாம் ஒன்று இருந்தது. அந்த பயிற்சி முகாமிலே தவறுதலாக அந்த குண்டு வெடித்த நேரத்திலே அதை சென்று நல்லாட்சி காலத்திலே பார்வையிட்டு வந்த ரவ்வைக்கும் அவருடைய ஒரு புகைப்படமும் கிடைக்கின்றது. அந்த பயிற்சி முகாமிலே குறிப்பாக ரில்வான் என்பவர் காயப்பட்டதாக, அதோடு இந்த சாரானோடு பல தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சில முஸ்லிம் தலைவர்களும் கைகுலுக்கின்ற போட்டோக்களை பார்க்க முடியும். அதே நேரம் இந்த காயப்பட்டிருக்கின்றவரை ஒல்லிக்குளம் பயிற்சி முகாமில் காயப்பட்ட ரில்வானை வைத்தியசாலையில் பார்வையிடும் நல்லாட்சி அமைச்சர். ஆகவே இதெல்லாம் நடந்த பொழுதோ அந்த பகுதி மக்கள் முறையிட்டார்கள். ஆனால் போலீசாரோ அல்லது அது சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவினரோ யாருமே இதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை, கணக்கெடுக்கவில்லை. அன்று அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உலக பயங்கரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்தும். சஹரானுக்கு எதிராக காத்தாங்குடியிலே மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அவருக்கு பல பிடி ஆணைகள் இருந்தது. ஆனால் பாதுகாப்பு பிரிவினர் அவரை கைது செய்யவில்லை. புலனாய்வுத்துறையினர் சரியான ஒரு என்ன சொல்வது ஒரு அசமந்த போக்கிலே இருந்து விட்டார்கள். வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும் என்பது போல் வெள்ளம் வரும் இந்த குண்டு தாக்கலுக்கு முன்பே தடுத்து நிறுத்திருக்கலாம். பல வெளிநாட்டு புலனாய்வு துறைகள் கூட இங்கு இந்த தாக்குதல் நடக்க போன்றது முன்கூட்டி அறிவித்தார்கள். ஏன் வடகிழக்கு இணைப்பிலே பேசும் பொழுது தெத்தாறு ஓடும் என்று பேசிய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். கடுமையான மதவாத கருத்துக்களை பேசிய மதவாதிகள் இருக்கின்றார்கள், மத தலைவர்கள் இருந்தார்கள். இவையெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டாலும் சாதாரண மக்களால், சிவில் அமைப்புகளால், மனிதநேய நலன் விரும்பிகளால், நலனோம்புகை விரும்பிகளால் சுட்டிக்காட்டப்பட்டாலும் இவர்கள் கைது செய்யப்படவில்லை, சட்டத்தை முன்னிறுத்தப்படவில்லை. அதனுடைய ஒட்டுமொத்த விளைவுதான் 2019 ஏப்ரல் 21 நடைபெற்ற பயங்கரவாத குண்டு தாக்குதல். இன்று அந்த நேரம் இன்றைய எதிர்க்கட்சியினர், இந்த விவாதத்தை கோரியிருக்கிற எதிர்க்கட்சியினர், இவர்களுக்கு எந்த ஒரு அருகதையுமே இல்லை என்றார்கள். அந்த நல்லாட்சி காலத்தில் நடந்தது. அப்போது இதே நான் சொல்கிறேன் என்றால், அப்பொழுது ஜனதா விமுக்தி புரமண ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது. 2019 ஏப்ரல் 21 உலக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிற்பாடு ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிராக, அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த போது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற, நீல கண்ணீர் வடிக்கின்ற அத்தனை பேரும் ஜேவிபி அந்த நேரம் அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை தடுக்க தவறிய இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அதற்கு வாக்களித்து பாதுகாத்தவர்கள் தான் இவர்கள். தமிழ் எம்பிமார்களும் அடங்குவார்கள். இந்த பாராளுமன்றத்தில் இன்று, நேற்று, நாளை கூட பேச போகிற தொண்டர்களிய பேச போற சில பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்று அந்த அரசாங்கத்தை ஆதரித்து தங்களுடைய வாக்குகளை வழங்கி பாதுகாத்தார். சற்று சிந்திக்க வேண்டும். இன்று ஒரு தேர்தலை மையப்படுத்திக் கொண்டு இந்த முதலைக்கண்ணி நீலக்கண்ணி வடித்து கிறிஸ்தவ சமூகத்தை ஏமாற்ற நினைக்கலாம். 2019 ஏப்ரல் 21 குண்டுவெடிப்பின் பிற்பாடு நாங்கள் பல போராட்டங்களை செய்தோம். எமது முற்போக்கு தமிழர் கழகம் நாம் பல நாட்கள், பல வாரங்கள் சுழற்சி முறை உண்ணாவிரதம், மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் பல உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டோம். அந்த தாக்குதலை மட்டக்களப்பு சிஎம் தேவாலயத்திலே பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட முகமது ஆசாம் என்பவன் உடல் பாகங்களை கல்லியங்காடு இந்து மயானத்தில் புதைத்த போது அதை எதிர்த்து நாங்கள் பல போராட்டங்களை செய்தோம். கல்லடி பாலத்தில் வைத்து பாதுகாப்பு பிரிவினால் தாக்கப்பட்டோம். 5 பேர் அதிலே கைது செய்யப்பட்டார்கள். என்னுடைய செயலாளர் உட்பட எங்கள் 5 பேருக்கும்
3 வருடங்களாக போலீசாரால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்தது. கௌரவ நீதிபதி அவர்கள் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அந்த பயங்கரவாதி உடற்பாகத்தை களியங்காடு இந்து மயானத்திலிருந்து அகற்றினார். 2019 2020 அந்த சம்பவம் நடந்த போது வாய் திறக்காதவர்கள், ஓடி ஒளித்தவர்கள், அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாதவர்கள், ஒரு அறிக்கை விடாதவர்கள் என்று உயிர்த்தனாறு தாக்கல் தொடர்பான விடயங்களிலே ஒரு சில கிறிஸ்தவ மதகுருமார்களால் தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்துக்கும் அவமரியாதை என்பதை கூறிக்கொள்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். ஆனால் கிறிஸ்தவர் இந்து என்று நான் எப்பொழுதும் சேவை செய்வதில்லை. தமிழர்கள் என்னுடைய சமூகம், என்னுடைய இனம் என்ற அடிப்படையில் நான் வேலை செய்கின்றேன். ஆனால் இன்றே ஒரு சில கிறிஸ்தவ மதகுருமார் இப்படிப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு என்றே விளக்கேற்றுவதும் நிகழ்வு நடத்துவதையும் பார்க்கின்றேன். ஓடி ஒளித்தவர்கள், வாய் திறக்காதவர்கள், வாய்மூடி மௌனியாக இருந்தவர்கள், அந்த நேரம் 2019 ஜேவிபி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தவர்களை வைத்துக் கொண்டு இந்த மதகுருமார் இன்றே ஒரு சிலர் இவ்வாறான வேலைகளை செய்யும் பொழுது அது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மதகுருமாருக்கு ஒரு கெட்டவரை உண்டு பண்ணுகிற செயற்பாடு. ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை இவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். யார் அந்த நேரம் மக்களோடு நின்றார்கள்? யார் இதற்காக போராடினார்கள்? யார் வீதியிலே இறங்கினார்கள்? யார் இதற்காக குரல் கொடுத்தார்கள்? யார் நீதிமன்ற வழக்குக்கு முகம் கொடுத்தார்கள்? யார் போலீசாரால் தாக்கப்பட்டார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்று ஜேவிபி அந்த நேரம் கொண்டு வந்த நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். பிரித்தானியாவிலே ஒரு நாட்டின் பொருளாதாரம் சற்று வீழ்ச்சி அடைந்து விட்டால் அங்கிருக்கின்ற பிரதமர் பதவி திறந்து விடுகிறார், இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுத்து விடுகிறார். இன்றைக்கு அபிவிருத்தி அடைந்த நாடுகள், மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலே நாட்டிலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பொறுப்பு கூற வேண்டிய பிரதமர் பதவியை விலகி இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். ஆனால் இந்த நாட்டையே உலுக்கிய ஒரு கோர சம்பவம், 300க்கு மேற்பட்டவர்களின் உயிர்களை பலியெடுத்த ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம். அதை தடுக்க தவறிய அரசாங்கம் அதை பாதுகாத்தார்கள், வாக்களித்து பாதுகாத்தார்கள். அந்த இடத்தில் ஜேவிபி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. அந்த நம்பிக்கையில் தீர்மானம் தோல்வியடைந்தது. ஆகவே இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு தேர்தலுக்காக அல்லது தங்களுடைய வாக்கு பலத்துக்காக பேசுவதை நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்களுக்கான நீதி நியாயம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் சட்டத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். மேல் நிகழாமைக்கான உத்தரவாதம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பவுனதீவு, மட்டக்களப்பு பவுனதீவு போலீஸ் காவலர்களே 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், அதில் ஒருவர் என்னுடைய மாணவர், 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களுடைய உயிரோடு கத்தியால் குத்தி வெட்டி அவருடைய கண்களை தோண்டி மிக கொடூரமாக கொலை செய்தார்கள். அவர்களை அப்போது கைது செய்திருந்தால் அவர்கள் யார்? இந்த 2019 ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்களோடு சம்பந்தப்பட்டவர். அவர்களை இந்த ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் நடப்பதற்கு முன்பு அந்த போலீசார் 2 மட்டக்களப்பு பவுனதீவு போலீஸ் காவலர்களை வைத்து அங்கே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் முன்னாள் போராளி அஜந்தன் உட்பட முன்னாள் போராளிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள், தடுத்து வைக்கப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அப்போது மனோ கணேசன் கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினர் உட்பட நாங்கள் போன்றவர்கள் அதற்காக பேசினோம், குரல் கொடுத்தோம். அதற்கான அவருக்கு நன்றி கூறுகிறேன். நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவையெல்லாம் மிகவும் இன்று பாதிக்கப்பட்ட மக்கள், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகம் இன்று அதற்கான ஒரு நீதியை வேண்டி நிற்கின்றது, ஒரு நியாயத்தை வேண்டி நிற்கின்றது. நாளை இன்னொரு பைத்தியம் வந்து ஒரு கதையை சொன்னால், பைத்தியம் போல் நடிக்கும் இன்னொரு பைத்தியம் வந்து ஒரு கதையை சொன்னால் அதுக்கு 3 நாள் விவாதம். நாளை மறுதினம் இன்னொரு பைத்தியம் போல் நடிக்கும் இன்னொரு பைத்தியம் வந்து சொன்னால் அந்த பைத்தியத்துக்காக இன்னொரு 3 நாள் விவாதம். இவ்வாறு 5 வருடங்கள் ஓடிவிட்டது. இன்னும் எத்தனை வருடங்கள் செல்ல போகிறது, அல்ல எத்தனை தசாப்தங்கள் செல்ல போகிறது? உண்மை இன்னும் மூடி மறைக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பைத்தியம் போல், பைத்தியம் அல்ல, பைத்தியம் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது. பைத்தியம் போல் நடிக்கின்ற பைத்தியங்கள், மக்களை ஏமாற்றுவதற்காக பைத்தியம் போல் நடிக்கிற பைத்தியங்கள், அங்கோடையில் இருக்க வைக்க வேண்டிய
ஆகவே இவையெல்லாம் விட்டுவிட்டு முதலாவது இந்த அதே நேரம் இவ்வாறானவர்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு கடந்த காலத்திலே 2019 ஆதரித்து வாக்களித்தவர்கள், இவ்வாறு இந்த பைத்தியம் போல் நடிப்பவர்கள், இந்த மக்களுக்கான பிரச்சனையும் போது அன்று குரல் கொடுக்காதவர்கள், இன்று தேவாலயங்களுக்குள்ளே போய்கொண்டு ஒரு சில கிறிஸ்தவ மத குருமார் இந்த 6 விடயங்களையும் பார்க்க வேண்டும். இதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்களிலே மிக சமூக ஊடகங்களிலே இது விமர்சிக்கப்படுகிறது. அது எல்லோருக்குமான ஒரு விமர்சனம் அமைந்து விடுகிறது. ஆகவே உண்மை நிறுத்தப்பட வேண்டும். குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் பாதுகாப்பு பிரிவு இதை உடனடியாக இன்னும் காலெழுத்தடிப்பு இல்லாமல் அவற்றை முன் கொண்டு வர வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்வதோடு, இந்த விடயம் இந்த விடயம் திடீரென்று உருவாக்கப்பட்டதல்ல. உங்களுக்கு தெரியும், இது ஒரு பெரிய சேனல். 2014 ஆரம்பிக்கப்பட்டு 15 காலங்களில் சரியா திட்டமிடப்படுகிறது. 17, 18 ஒவ்வொரு டீமா பிரிவெடுகிறது. அந்த டீமில் இவர்கள் ஐடியாலஜி கண்ட ஒரு டீம், லீகலுக்கு கண்ட ஒரு டீம், பைனான்ஸ் பண்றதுக்கு ஒரு டீம், அதுல பிரச்சாரம் அதுக்கு ஒரு டீம், மிலிட்டரி அதான் சகாரான், மிலிட்டரி டீம் தான் சகாரானே. இது சாதாரணமாக உருவாக்கப்பட்டதல்ல. இங்கே பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு திட்டமிட்டு, இங்கு நான் பல விடயங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டு செல்ல முடியும், நேரம் போதாது. ஒவ்வொன்றாக எவ்வாறு இவையெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது, இவையெல்லாம் என்று நாங்கள் விசாரிக்க வேண்டும். எல்லா தகவலிருந்து ஒன்று நடக்கவில்லை. Wind up, please. நன்றி.